சென்னையில சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேருமே சேர்ந்து ஓன் ப்ரொடக்ஷன்ல ஐஸ்கிரீம் ஷாப் நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களோட ஐஸ்கிரீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஐஸ்கிரீம்ல சுகர் கண்டென்ட் எதுவுமே அவங்க ஆட் பண்ணவே இல்லை. அதனால இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புல கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகாது, நீங்க வந்து குண்டாக மாட்டீங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பும் தொடங்கியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டா கூட புது பிரான்ச்சும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்றதுக்காண்டி யூடியூபர் விபி ஃபன் ஃபேக்டரி போய் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரிவ்யூல தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பொதுவா இவரோட ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப ஹானஸ்டா இருக்கும். ஃபுட் ரிவ்யூல இவர் தான் ஹானஸ்டா இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்கியிருந்தாரு. பட் இப்போ ரீசெண்டா சௌந்தர்யாவோட ஐஸ்கிரீம் ஷாப்பை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பேர் தலையில மாறிடுச்சு. பொதுவா இவரோட ரிவ்யூல ஒரு பிரியாணி 300 ரூபாய் 300 ரூபாய்க்கு மேல அதிகமா இருந்தாலே விலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுவாரு. பட் சௌந்தர்யாவோட ஐஸ்கிரீம் ஷாப்ல ஒரு கப் ஐஸ்கிரீம் 400 ரூபாய் 450 ரூபான்றதுக்கு அவர் எந்த ஒரு விமர்சனமே பண்ணல. இது ஒருத்தன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஒரு பிரியாணி அதிகமான ரேட் இருந்தாலே நீங்க அவ்வளவு பேசுவீங்க. பட் இங்க ஒரு ஐஸ்கிரீமே 400 ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க. பட் இதை நீங்க சொல்லவே இல்லை, இது கண்டிப்பா ப்ரொமோஷனல் வீடியோ தான் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சேம் சௌந்தர்யா ஐஸ்கிரீம் ஷாப்பை இதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அந்த ரிவ்யூல ஒரு ஐஸ்கிரீம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்ப புதுசா போட்ட ரிவ்யூல அந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எவ்வளவு காசு வாங்குனீங்க, இது கண்டிப்பா ப்ரொமோஷனல் வீடியோ தான், இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொன்னது எல்லாத்துக்குமே பார்த்தா இப்ப அவர் ஒரு ரிப்ளைவும் கொடுத்திருக்காரு. ரிப்ளைல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இந்த வீடியோ ப்ரொமோஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்றவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், சத்தியமா இது ப்ரொமோஷன் வீடியோ இல்ல, என்னோட நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பேமெண்ட் ஜிபே ஸ்கிரீன்ஷாட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு.